Hi guys, welcome back to my channel, myself lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ நீங்க பார்க்க போறீங்க அப்படி தெரிஞ்சிருக்கும். கொலு பொம்மையோட தான் பார்க்க போறோம். என்கிட்ட போன வருஷத்துல நான் என்ன கொலு பொம்மை வாங்குனேன், என்னெல்லாம் பொம்மை வாங்குனேன்னு தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நான் போன வருஷம் கொஞ்சம் பொம்மை வாங்கியிருந்தேன். ஸோ இந்த வாட்டி வாங்குவேன். நான் அதை தனி வீடியோவாக போடுறேன். அப்புறம் எங்கே வாங்குறேன் அப்படிங்கிறதே அந்த கடையோட எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போட போகிறேன். இப்போ கொலு சீசனுங்கிறனால வர வீடியோஸ் எல்லாம் கொலுவை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனோட இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணிக்கணும். அது ஆல்னு காட்டும், அதை ஆலை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கே காட்டுறது ஒரு குட்டி கிருஷ்ணர். ரொம்ப அழகாக இருக்கார். நாங்கள் பார்த்தோன்னே இந்த கிருஷ்ணர் வாங்கியாச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் என்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படின்னா ஆண்டாள். ரொம்ப ஆண்டாள் இவங்கெல்லாம் வச்சு கும்பிடுறது ரொம்ப நல்லது. நிறைய பொம்மை இருந்தால் பார்க்கவும் அழகாக இருக்கும், கொலுவும் ரொம்ப நிறைவாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நிறைய பொம்மை நான் வாங்கியிருந்தோம். இந்த வாட்டி நிறைய கலெக்ஷன் நாங்கள் வாங்கலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஆண்டாள் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா க்யூட்டாக ரெண்டு டால் வாங்கியிருந்தோம். சின்ன சின்ன பொம்மை அந்த கையை வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி ரெண்டு பொம்மை வாங்கியிருந்தேன். ரெண்டுமே நாங்கள் இந்த மாதிரி கார்டன் மாதிரி செட் பண்ணுறது அப்படின்னா நாங்கள் போன வருஷம் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கெல்லாம் இந்த பொம்மைங்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. கார்டன் வச்சுருந்தோம், ஃபாரஸ்ட் மாதிரிலாம் நாங்கள் செட் பண்ணியிருந்தோம் போன வாட்டி. அதுக்கு அங்கே பார்க்கில் உட்காந்துருக்க மாதிரியே அந்த மாதிரிலாம் இந்த பொம்மைங்களை வச்சுருந்தோம். இது பார்த்தீங்கன்னா தாம்பாளத்தட்டு, வெத்தலை பாக்கு, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இது நாங்கள் நிறையா திங்ஸ் வாங்கினதுக்காக எங்களுக்கு சும்மா கிஃப்டாக கொடுத்தாங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்தோன்னே நான் வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் நாங்கள் நிறையா திங்ஸ் வாங்கினதுனால அவங்களே கொடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா எப்படின்னா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது பின்னாடி பார்த்தா ஒரு ஓட்டை இருந்துச்சு. அது ஆணி அடித்தா கூட அழகாக சவுத்தில் மாட்டிக்கலாம் போல் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கொலுக்காக யூஸ் பண்ணுறதுனால எடுத்து அப்பயே நாங்கள் பேக் பண்ணிலாம் வச்சுடுவோம். எப்போல்லாம் முடிக்கிறோமோ நாங்கள் அப்போ உடனே பேக் பண்ணிவிடுவோம். 9 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பேக் பண்ணிவிடுவோம். இது நந்தி, சிவனும் நந்தியும் சேமாக வச்சா நல்லது அப்படிங்கிறதுக்காக நந்தி வச்சோம். நந்தி வாங்கியிருந்தோம். இது பார்க்க அப்படியே கல் மாதிரி இருக்கும், கருங்கல் மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணு தான். அது அவ்வளோ க்ரியேட்டாக அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, க்ரியேட்டிவிட்டியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நிறைய பொம்மைகளோடு இது பார்க்கும்போது நல்லா ஸ்பெஷலாக அழகாக தெரிஞ்சிச்சு. ஸோ உடனே வாங்கியாச்சு. இதை பார்க்கும்போது சிவன் வாங்கணும், ஏன்னா நந்தி சிவன் ஒன்றா இருந்தால் அழகாக இருக்கும்ல. அது நாங்கள் அந்த மாதிரி வச்சுருந்தோம். சிவனுக்கு எய்த்தாப்பில் நந்தி வச்சு அந்த மாதிரி நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். கேமராவில் ஃபுல்லு கவர் ஆகலை, சாரி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன வாட்டி. இந்த வாட்டி எப்படிலாம் நான் டெக்கரேட் பண்ணுறேன், எப்படிலாம் கொலு வைக்கிறேன் அப்படிங்கிறதுலேருந்து நான் வீடியோ காட்ட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோட்டை செட்டி அம்மா. இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலு வச்சா இவங்க மெயின். நாட்டுக்கோட்டை செட்டி அம்மாவும் ரொம்ப மெயின். அவங்க தான் கொலுவுக்கே மெயின்னு சொல்லுவாங்க. அந்த பருப்பு அரிசி எல்லாம் வைப்பாங்கல்ல, அவங்க தான் வியாபாரம் பண்ணுற மாதிரி இவங்க வைப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கதையெல்லாம் அதில் வைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கதையெல்லாம் வைப்பாங்க, கல்யாணம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி செட்லாம் வைப்பாங்க. ஆனால் கொலு கடைக்குன்னு போனீங்கன்னா எல்லாமே ஹெவி காஸ்ட்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு திங்ஸுமே சில கடையில் தான் பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல் கடையில் தான் பார்த்தீங்கன்னா 100 rupees அது மாதிரி ஆரம்பிக்கும். இதே ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போடுறாங்க அப்படின்னா ரொம்ப காசு ஹெவியாக இருக்கும். எங்கள் ஊரில் போடும்போது தான் இதாக இருக்கும். இது சும்மா ஒரு சீனக்கல் பொம்மை. ஸோ இதையும் நான் வாங்கியிருந்தேன், அதான் காட்டினேன். ரொம்ப ஹெவி காஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு போடும்போது ரொம்ப காசு வச்சு விற்பாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்காம தான் வாங்கணும். ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு கடை தான் போடுவாங்க. ஸோ அது பார்க்காம வாங்கணும்.
இது வந்து பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டியாக அது எங்கே வந்து திங்ஸ் கிடச்சாலும் நான் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருவேன். கொலு சீசன்லேருந்து அது எப்பயுமே சேர்க்க ஆரம்பிச்சிருவேன். எனக்கு கொலுவில் வந்து எனக்கு நிறைய திங்ஸ் இருக்கணும், நிறைய சாமி இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாலாம் சேர்க்க மாட்டேன். இந்த மாதிரி 10 rupees கடை எல்லா ஷாப்லேயுமே போயிட்டு இந்த மாதிரி பொம்மைலாம் இருந்துச்சுன்னா நான் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருவேன். வந்து பார்த்து ஏதாவது 1 2 இல்லாத திங்ஸ் அது மாதிரிலாம் என்கிட்ட வந்துட்டு குருவாயூரப்பன் யோகா ஆஞ்சநேயர்லாம் கிடையாது. ஸோ நான் அதனால் வந்து இந்த வந்து திங்ஸ் வந்து 10 ரூபா கடையில் வந்து நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். எல்லாமே நம்ம வந்துட்டு கொலு கடையில் போய் வாங்கணும்னு ரொம்ப காஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி எங்கெல்லாம் கிடைக்குதோ நான் வந்து அங்கெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கிறது. சில கடையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், சில கடையில் ரொம்ப கூட இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொலுவுக்கு முக்கியமானவங்களே இவங்க தான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவங்க. சரஸ்வதி, துர்க்கை, லக்ஷ்மி. இவங்க வந்து துர்க்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒருத்தவங்க. எவ்வளோ அழகாக ஒரிஜினலாக வந்துட்டு நிற்கிற மாதிரியே இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு இவங்களை நிற்க வச்சு உட்கார வச்சு அவங்களுக்கு வந்துட்டு எல்லாம் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்களை பார்த்திங்கன்னா சிங்கம் இருக்கும், சிங்கத்து மேலே இவங்க உட்காந்துருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப இவங்க வந்துட்டு வீரமாக இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனால இவங்கள ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு சென்டராக வைப்பாங்க. நான் எதுக்கு கொலு வைக்கிறாங்க அப்படிலாம் வந்துட்டு தனித்தனி வீடியோவாக போடுறேன், ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்ருக்கு கொலுனால். கொலு வந்துட்டு வரப்போகுது. ஸோ நிறைய வீடியோ நம்ம சேனலில் பேக் டு பேக் காத்துட்டே இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குது வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிறைய விலாக்ஸ் இருக்க போது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சரஸ்வதி தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்துட்டு சரஸ்வதி, இவங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்கள். அடுத்தது லக்ஷ்மி பார்க்க போகிறோம். லக்ஷ்மி வந்துட்டு ரெட் கலர் சாரீ போட்டிருப்பாங்க. முருகரோட ஃபேமிலி வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் முருகரை வந்து உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன். அடுத்தது வள்ளி, இவங்க தான். அடுத்தது தெய்வானை. என்னோட போன கொலு கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.